ஏய் மீனாட்சி, நல்லா இருக்கு. போன வேலையை விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் நல்லா பாக்குற நீ. என் அப்பன உசிரோட இருக்க போறது இல்ல, நம்ம கல்யாணமும் நடக்க போறது இல்ல. ஏய் எதுக்குடி இப்படி புலம்புற? இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த வேலையை முடிக்க வேண்டியது என் பொறுப்பு. இத்தனை நாளா என்ன பண்ண நீ? அந்த வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன்டி, ஆனா பத்திரம் எங்கேயுமே கிடைக்கல. அப்போ அவர்கிட்டே கேட்க வேண்டியது தானே? ஆமால, இந்த ஐடியா எனக்கு தோணலையே. உனக்கு எல்லாமே விளையாட்டா இருக்குல்ல. எங்க அப்பா ஏற்கனவே பாதி பணமாயிட்டான். அந்த ஆளை சாகடிச்சு நம்ம காதல சாகடிச்சிடாத. தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணு, சீக்கிரமா பண்ணு. கவலைப்படாத, கண்டிப்பா பண்றேன். என்ன பண்ற? இல்ல, உன்னை பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஏதாவது தரலாம்ல? என்ன வேணும்? ஒரு முத்தம் கூட. முடியாது. அவசரப்பட்டோமா? சாரி மீனாட்சி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன? இந்த லவ் பண்ணி மேரேஜ் பண்ற வேலையெல்லாம் நமக்காகறா. கரெக்ட்ண்ணே. என்ன கரெக்ட்? அதனால பேசாம கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணலான்னு இருக்கேன்டா. முடிவே பண்ணிட்டீங்களாண்ணே? டேய், கல்யாணமே பண்ணிட்டேன்டா. அவசரப்பட்டுட்டேனே. அவசரப்பட்டனா? அண்ணே, சம்சாரங்கிறது சமதளம் மாதிரி தெரியற பாதாளம். ஆமாண்ணே. என்ன ஆமானே நோமானேன்னு சொல்லிக்கிட்டு ஏண்டா அரை லூசுகளா? ஏற்கனவே இன்னமும் அனுபவப்பட்ட மாதிரியே என்கிட்ட ரீல் விட்டுக்கிட்டு இருக்கீங்களா முட்டாப்பாளுங்களா? அனுபவிக்கிறவங்களை பார்த்து தானே சொல்றேன். டேய், எனக்கு நடிக்க தெரியாதா? அதான் ஊருக்கே தெரியுமேண்ணே. நான் மனசுல உள்ளத உள்ளபடி பேசுவேன்டா. இப்பவாது சொல்லுண்ணே. ராதிகா, ராதி, மாமா, ஐ லவ் யூடா. நானும் தான். நீயுமா? டேய் அண்ணே, உங்களை தான். வாங்கடா இங்க. இப்போ நான் ராதிகாவை லவ் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ராதிகாவுக்கும் தெரியணும். சரி, தெரிய வைக்க வேண்டியது உங்க வேலை. சரிங்களா? செய்றோண்ணே. எப்படி தெரியப்படுத்தீங்க? ஐ லவ் யூன்னு. ஐ லவ் யூ ராதின்னு இல்லைண்ணே, நீங்க ஐ லவ் யூன்னு. அப்படி இல்லை. எப்படி சொல்லனா, அண்ணன் உங்களை இப்படி இப்படி லவ் பண்றாருன்னு நீங்களும் அண்ணனை அப்படி அப்படி லவ் பண்ணணும்னு எடுத்து சொல்லணும். சொல்றீங்களா? அப்படியே சொல்லிடுறோண்ணே. நாங்க உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணோம்னா நீங்க எங்களுக்கு என்னென்ன பண்ணுவீங்க? டேய், நீங்க இன்னும் உதவியே பண்ணலடா. நீங்க உதவி பண்ணீங்கன்னா நான் வந்து நீங்க எப்படி எப்படி உதவி பண்ணீங்களோ நான் உங்களுக்கு அப்படி அப்படியே உதவி பண்றேன். முதல்ல இந்த வேலையை செய்யுங்கடா, நிக்காத போங்க. உண்மையிலே மாமா அவரா இல்ல நம்மளா? வாங்க பாடி கார்ட்ஸ். என்ன தயங்குறீங்க? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஓ, என்ன விஷயம்? ஒரு லவ் மேட்ரு. அதான். லவ்வா? 2 பேருமா? இல்ல இவன் தான். நான் வந்து மீனாட்சியை லவ் பண்றேன். மீனாட்சி? மீனாட்சியோ காமாட்சியோ நான் இப்போ லவ் பண்ற மூட்ல இல்ல. என்ன இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். போங்க. போயிடும். ஆனா இவன் தான் உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா? சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் 2 பேரும் உங்களை லவ் பண்ணல, வேற யாராவது உங்களை லவ் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? என்ன யாரு லவ் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஆனா இந்த லவ்வுக்கு தூது சொல்ல வராங்க பாத்தீங்களா, அவங்கள செருப்பாலேயே அடிக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க தான் சொல்ல வந்தீங்களே. அது ஒன்றும் இல்லை, மறந்து போச்சு. வாடா போலாம். ஏய் சொல்றா, சொல்லு. என்னக்கா அதுக்குள்ள கிளம்புறீங்க? ராதிகா இங்கதான்ப்பா இருக்கா, நாங்க மட்டும் தான் கிளம்புறோம். இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போலாமே. கிளைமேக்ஸுக்கு வந்துடுறப்பா. கண்டிப்பா வந்துடணும். அக்கா, ராதிகா விஷயம் ஏற்கனவே நாங்க சொன்னதுதான்ப்பா. அவளுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே. என்னங்க நான் சொல்றது? நான் என்ன சொல்ல போறேன்? நீ எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான். ஆமா 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 தான். சரிங்கக்கா. வரேன்ப்பா.
சொல்லுப்பா, என்ன விஷயம்? பொண்ணு கல்யாணத்துக்காக நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த நகைங்கப்பா இதெல்லாம். உசுரே போனாலும் இதில் கை வைக்கக்கூடாதுன்னு இருந்தேன். உசுரை விட மானம் பெருசு இல்லையா? இந்த நகைங்கெல்லாம் விற்று எப்படியாவது அந்த பாஸோட கடனை தீர்த்துடணும்ப்பா. அட என்னப்பா நீ, அன்னைக்கே அவனை ஹோட்டலில் பார்த்தான். அவனை காமிச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிருக்கலாம். இப்போ நகையை வச்சுட்டு புலம்பிட்டு இருக்கியே. அவன் நிலைமை தான் கண்கூடா பார்த்தோமே, அவன்கிட்ட போய் என்னப்பா கேட்குறேன்? சரி, இந்தா நகையை உள்ளவை, கலர் சாப்பிடலாம் வா. அவ்வளவு பணத்தை வாங்கி அவன் என்னப்பா பண்ணான்? வியாபாரம் பண்ணலான்னு வாங்கியிருக்கான், நஷ்டமாகி போச்சு. அவன் என்னப்பா பண்ணுவான், நீயே சொல்லு. கெட்ட நேரம் வந்துட்டா தொட்டதெல்லாம் தொடங்காது. நீ சாப்பிடு. இந்தாப்பா, குடிப்பா. இந்தா. நான் கொடுக்குறேன்ப்பா. சரிவா போலாம். ஐயோ, வீட்டு திறந்திருக்கு. எங்கப்பா நகையை காணோம்? ஐயோ, ஐயோ, நகையை காணுமே. ஐயோ, யாரு? அட பாவி. ஐயோ, ஐயா, ஐயா, இந்த பெட்டி யார் உடைச்சான்னு பாத்தீங்களா ஐயா? யாராவது பாத்தீங்களா? உள்ள நகை வச்சிருந்தேன் ஐயா. ஐயா, கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா, 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 உள்ள நகை வச்சிருந்தேன். யாராவது எடுத்தா பாத்தீங்களா? ஐயா, ஐயா, வழிவிடு. முடியாது. இங்கே பாரு, என்னாச்சு உனக்கு? ஏன் பேசாம போற? பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாளைக்கு கடைசி நாள். பாவம், நீ என்ன பண்ணுவ? விடு, விதி விட்ட வழின்னு நினைச்சுக்கிறேன். ஏமி, இந்த ராதிகா மனசில் இடம் பிடிச்சி நம்ம காரியத்தை சாதிக்கணுங்கிறது சாத்தியம் இல்லை. பத்திரத்தை எப்படியாவது எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. அப்ப என்ன பண்ணணுங்கிற? பாசை போட்டு தரலான்னு முடிவு பண்ணேன். என்னது, கொலை பண்ணணுங்கிறியா? அண்ணா இல்லை இல்ல, அவரை பார்க்கணும். அவர் அப்பவே ராதிகா கூட்டிட்டு கரந்தமலைக்கு போயிட்டாரே. அங்க எதுக்கு? அது அவரை போய் கேளு. சரி, வா போலாம். ஏன்னா இப்படி கிடக்குறீங்க? எங்கடே ராதிகா? நீங்க கேட்ட 3 கேள்விக்கும் ஒரே பதில் தான். போடுங்க சார் பிளாஷ்பேக்.